அதிமுக குழப்பம், கூட்டணியில் குழப்பம், கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்கிறார் தனித்து பெரும்பான்மையுடன். இந்த சென்டென்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகள்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் சொன்னது தனித்து பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். பட் நோ ஒன் கேர் அபவுட் இட். நீங்க அது யாருமே அதை பெரிய விஷயம் சரிங்களா? ஆனா இதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்படி சொல்லிட்டாராமே யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு தேசிய குழு உறுப்பினர் சொன்ன வார்த்தையை தூக்கி கொண்டு நீங்க வந்து அவர் சொல்ல நீங்க காரணத்தை விளைவே மாத்திட்டீங்க. நான் சொன்னது வந்து முதல் எடப்பாடி அவர்கள் சொன்னது, அதன் பிறகாக அண்ணாமலை அவர்கள் சொன்னது, அதன் பிறகாக நைனா அவர்கள் சொன்னதையும் நான் சொன்னேன். நான் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை, மிக்ஸ் பண்ணவும் இல்லை. தெளிவாக கேட்டேன். ஏமாடிகள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நீங்க ஏதோ ஏமாத்தப்பட்டீங்களா அப்படிங்கிற ஒரு துணி நிக்கிதாங்க. அதனால தான் அந்த கேள்வி. அது நீங்களா கதை வசனம் எழுதிக்கிறது சார். அது நீங்களா கதை வசனம் சொல்லுங்க. நீங்க அந்த என்னன்னா அந்த கதை வசனங்களுக்கெல்லாம் நீங்க எந்த தேவையும் எழவில்லை என்பது மட்டும் தான் நிஜம். பாஜக வந்து அதிமுக விழுங்க பார்க்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான சூழல் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் உள்ள எல்லா மாநில கட்சிகளையுமே ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. தமிழ்நாட்டில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கே ஒரு பேட்டர்னுக்கு நம்ம பழகிட்டோம். அது என்னென்னா மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் அப்படிங்கிறது. இன்றைக்கி பாரதிய ஜனதா மேலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இந்துத்துவம். அப்போ நம்ம என்னென்னா ஜனநாயகத்துக்கு பழகிட்டோம், டெவலப்மெண்ட்டுக்கு பழகிட்டோம். மக்கள் அது இந்துத்துவம் நம்ம வேணுமா வேண்டாங்கிறத தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா இங்கே அதிமுக இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் டைம் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்து தான் 11 மெடிக்கல் காலேஜஸ் வாங்குச்சு. அது இந்தியாவில் எந்த முதல்வருமே இதுவரை செய்யாத சாதனை. எந்த முதல்வருமே இதுவரைக்கும் செய்ய முடியாத சாதனை. அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டே இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. காங்கிரஸ் திமுக இங்கே உங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்னு சொன்ன போது அதை பாதுகாக்க வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டெல்டாவையும் உருவாக்குறேன். அப்போ இந்த சாதனைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு ஆல்வேஸ் வாண்ட் டெவலப்மெண்ட். அது எல்லா துறையிலையும். அப்போ அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது யார் கொடுப்பா அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு இருக்குது. குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கான ஒரு தெளிவு இருக்குது. இப்போ சகாப்தன் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னார், விஜய் ஒரு அல்டர்னேட்டிவாக தான் இங்கே வந்திருக்காரு, பிஜேபியோட ஒரு அல்டர்னேட்டிவாக இன்டைரக்ட் ஃபேஸாக இங்கே வந்திருக்காரு அப்படின்றாரு. பட் அது ஒரு ஆதாரம் இல்லாத விஷயம். அது இன்னொரு 10 வருஷம் உங்களுக்கு போனோன்னு தான் அது தெரியும் உண்மையிலுமே விஜய் யார் சார்பாக வந்தாருன்னு. 10 வருஷமாக விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பாலிடிக்ஸ்குள்ளே நிற்க முடியுமா? 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்து கொண்டு வளர முடியுமா அப்படிங்கிறத நம்ம காலம் போக போகத்தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளே தான் சொன்னோம் இவர் கமலஹாசன் அவர்கள் மையம்னு சொல்லிட்டு அவர் பாஜகவோட பி டீமாக தான் வரணும். இன்றைக்கி அந்த பி டீம்னு சொன்னவர் இந்த பக்கம் போயிட்டார், திமுகவோட போயிட்டார். அப்படிங்கும்போது நம்ம யாரெல்லாம் அப்படி சொல்கிறோமோ அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க நம்ம விமர்சனம் பண்ணும்போது. அப்போது இது என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சாலும் சரி, 75 வருஷம் கழிச்சாலும், ஒரு நூற்றாண்டே தாண்டினாலும் இங்கே சகாப்தன் சொன்ன மாதிரி அதிமுக திமுகங்கிற 2 திராவிட கட்சிகள் இருக்கும். அப்போ அதற்கு மாற்றாக நீங்கள் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அது இன்னுமே ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குமே ஒழிய, நீங்கள் சொன்ன மாதிரி முதல் முறை என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி இந்த தனித்து ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கின்ற செய்தி மிக தெளிவாக அது யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்குள் இந்த சீட்டு பேரத்துக்காக பாக்கி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த சீட்டு பேரத்துக்காக அண்ணாமலை மாதிரியான எப்போதும் மீடியா அட்டென்ஷனை கிரேப் பண்ணுற ஒரு ஆளை வச்சு நாங்கள் ஏதாவது பேச விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் குழப்பத்தை தான் விளைவிக்கும். அது தெளிவு உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது. அவர்கள் திரும்ப ஏன்னா அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எப்பயுமே பாலிடிக்ஸில் ஒரு மினிமம் டீசன்சியை கூட அதை மெயின்டைன் பண்ணாது அவருடைய வார்த்தைகள். அப்போ அது இன்னும் குழப்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த பதவியிலிருந்தே 3 வருஷம் அவருக்கு முடிஞ்சாலும் அந்த பதவியிலிருந்து அவர் விலக்கப்படுவதற்கான மிக முக்கிய காரணமே அதுதான் அப்படின்னு போகும்போது அவர் இந்த இன்னொரு திருப்பி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அமித்ஷாவோட ஒரு இன்னொரு சோல் தான் இவர் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது சில அவருக்கு அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள், செய்கின்ற நேரேட்டிவ்ஸ். அதனால அண்ணாமலை என்கின்ற ஒரு தனிநபர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இன்னைக்கு இல்லை. அண்ணாமலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு கான்செப்டா ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய இப்ப ஜீவசாப்தன் அவர்கள் சொன்னது அதிமுகவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டே நெசசரியா அப்படிங்கறது சொல்லல் தான் அந்த கேள்வி சார். இல்லை அது இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு எல்லா இங்கே அனலிட்டிக்ஸும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா பாஜக அதிமுகவை விழுங்கிவிடும். ஆனால் 2016 அம்மா மறைந்ததுக்கு பிறகு இந்த நொடி வரை அதிமுக அதனுடைய வீரியத்திலிருந்து எங்கேயுமே இது பண்ணலை, குறையவே இல்லை.
நீங்கள் வந்து என்ன 1-2 ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்க. ஸ்ப்ளிட் பண்ணினாலும் இன்றைக்கும் எதிர்க்கட்சியாக அது தானே இருக்குது. திமுக கூட எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து நின்ற காலங்கள் உண்டு. ஆனால் எதிர்க்கட்சியாக இன்றைக்கும் வந்து ஒரு டாமினன்ட் எதிர்க்கட்சியின் தமிழ்நாடு அப்படின்னா அது அதிமுக தான். ஸோ அந்த பொசிஷன்ல இருந்து இன்ன வரைக்கும் அதிமுக ஒருபோதும் இறங்கியது கிடையாது. ஏன்னா இப்படி இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறது இல்லை. ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவின் போதும் நடந்த நிகழ்வு தான். அப்படிங்கும்போது ஒரு ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது இந்த மாதிரியான டிவைட் அண்ட் ரூல் எல்லாம் பார்த்து தான் திரும்பி தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. வெளி ஃபோர்ஸஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். பட் அந்த நீங்களை பலவீனமாக்க தான் பலமாக்குவது எப்படிங்கிறத கற்றுக்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த நேரட்டிவ் இருக்குல்ல, பாஜக முழுங்கி விடும் அது 6 வருஷமா சாத்தியம் இல்லை, 7 வருஷமா சாத்தியம் இல்லை, 8வது வருஷம் சாத்தியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது நீங்கள் அதிமுகவை சார்ந்து இருக்க முடியும். யாராக இருந்தாலும், எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்து இருக்க முடியுமே ஒழிய அதிமுகவை அழித்து விட முடியாது. சார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக இருந்தால் தான் நம்ம ஏதாவது இந்த சார்ந்தாவது இருப்போம் அப்படிங்கிறது அவர்களுக்கும் அது புரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான், மத்தியில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். என்டையர் இந்தியாவிலையும் அதுதான் இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு வளர்ந்த மாநிலம். எப்போதும் நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், ஜனநாயகத்தை நம்புகின்ற ஒரு இடமாக தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கும், இனிமேலும் இருக்கும். அப்போ யார் வரக்கூடாதுங்கிற இடத்துல தான் மக்கள் முடிவெடுத்தார்களே ஒழிய இவங்களை பின்னுக்கு தள்ளணும் இல்லை அவங்கள முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் லீடர் இருந்ததுனால தான் இத்தனை % வந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த அப்போ நம்ம என்னன்னா அப்போ அந்த இயக்கத்தை பின்னாடி தள்ளிட்டு, அந்த கட்சியை பின்னாடி தள்ளிட்டு ஒரு நம்மளோட ஒரு சுயநலத்துக்காக பார்கெனிங் பொசிஷன் கொண்டு வரல. ஸ்டாலின்ல அவங்க தாத்தா வந்தாலும் எதுக்க முடியாது, மோடி இது பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. இல்ல பார்கெனிங் நான் சொன்னது எலக்ட்ரல் செக்ஸ் தான் சொன்னேன். பதில் சொல்ல முடியலன்னா பேசாம போ. இல்ல அப்படி இல்ல, பதில் சொல்ல முடியலன்னா பேசாம இருக்க. இல்ல சார், சுயநலமாவது புண்ணாக்காவது, புலிதாவது. வேண்டாம் சார், வேண்டாம். பார்கெனிங் பொசிஷன்ங்கிற இடத்துல தான் அந்த இடத்துல நகருதா அப்படிங்கறதான ஒரு கேள்வி சார். இது நீங்க வந்து என்னன்னா இன்னைக்கு இன்னும் தேர்தலுக்கு உங்களுக்கு 10 மாசம் இருக்கு சார். 10 மாசத்துக்கு முன்னாடியே புழுதியை வாரி கிளப்புவது போல பேச விட்டுட்டு இது எல்லாமே பார்கெனிங்காகத்தான். இல்ல அதெல்லாம் அந்த பொசிஷனை நோக்கி இருக்கா அப்படிங்கறதா நான் அல்ல, நீ இப்ப சொல்லல. 2024 தேர்தல்ல இப்ப நான் ஒரு 11 அண்ணாமலை அவர்கள்ல 11% இருக்கு அப்படின்னா அண்ணாமலை இருந்தனால அந்த பார்கெனிங் பவர் இருந்ததா அந்த இடத்துல அப்படிங்கறதா அந்த அதனாலதான் கேள்வி. நீங்க சொன்னீங்க ஒரு நபர்னாலே வைத்து இத்தனை வர முடியாது அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி. எடப்பாடியே ஜெயிக்கலாமா பார்கெனிங்ல? கூட்டணி முறிஞ்சும் போயிடலாமா? நாளைக்கு தானே தெரியும். அதுதான் நான் சொல்றேன். எடப்பாடியும் ஜெயிக்கலாம்ங்கறத நிச்சயமாக யாரும் ஜெயிக்கலாம். திரும்ப விஷயத்தை சார் நம்ம வந்து மீடியா நம்ம வந்து ஜனநாயகத்தோட 4 தூண் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை என்பவர் ஆதி முதல் அரசியலில் இருந்து வந்தவர் கிடையாது. இங்கே அவர் என்னைக்கு பாலிடிக்ஸ்குள்ளே வராரு, வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவர் கட்சிக்கு செய்த விஷயங்கள் என்ன, ஒரு கட்சி சார்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அவர் செய்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், மக்கள் அதை மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கட்சி சார்பாக ஆடியோ வீடியோ வெளியிட்டதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இது எல்லாமே அங்கே கன்சர்ன், அது எல்லாமே அங்கே மக்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம யாரை மீண்டும் ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு லீடராக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மீடியாவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல தான் சொல்கிறேன். 24 வந்து நீங்கள் நம்ம வந்து யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாதுங்கிற இடத்துல மக்கள் இருக்கும்போது நீங்கள் பார்கெயின் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அங்கே ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கவங்களோட நிலை. இந்த செய்தி எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன செய்தி அப்படிங்கிறது அது பாஜகவுக்கு அப்படிங்கிறத விட பாஜகவில் இருக்கின்ற குழப்பத்தை விளைவிக்கணும்னு நினைக்கின்ற சில சுயநல விரும்பிகளுக்காகத்தான் அது சொன்ன செய்திகளே ஒழிய பாஜகவுக்கு வந்து தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் இப்போதில் எப்போதுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அது நீங்கள் ஓட் ஷேரை வச்சு பார்த்தாலுமே அது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நிறைவாக சொல்ல வேண்டிய உறுதியான கருத்து.